பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார். ஒரு சிறிய கிராமத்தில் முத்து என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். உழைப்பாளிதான். ஆனால் அகந்தையும் கோபமும் அவனிடம் அதிகம். எல்லாம் என் முயற்சியால்தான் என்று நினைத்து பெரியோரின் அறிவையும் இறைவனின் நினைவையும் அவன் மதிக்கவில்லை. அதே கிராமத்தில் பழனியப்பர் என்ற முதியவர் இருந்தார். தினமும் காலை இறைவனை நினைத்து பணிவோடு வாழ்க்கையை நடத்துவார். துன்பம் வந்தாலும் மனம் தளர மாட்டார். கிராமத்தார் அனைவரும் அவரை மதித்தனர். ஒரு வருடம் கடும் வறட்சி வந்தது. முத்துவின் பயிர்கள் எல்லாம் அழிந்தன. கோபம், விரக்தி எல்லாம் சேர்ந்து அவனைச் சோர்வடையச் செய்தது. உதவி கேட்டால் கூட அவன் அகந்தை தடையாக நின்றது. வாழ்க்கை ஒரு பெரிய கடலைப் போல அவனை இழுத்துக்கொண்டே போனது. அப்போது பழனியப்பர் முத்துவை அழைத்து சொன்னார். உழைப்பு தேவை. அதோடு பணிவும் இறைவன் நினைவும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை கடலை நீந்த முடியும். முத்து முதன்முறையாக தன் தவறை உணர்ந்தான். அகந்தையை விட்டு இறைவனை நினைத்து பெரியோரின் அறிவை ஏற்றுக்கொண்டான். மனம் அமைந்தது. முயற்சியும் சரியான பாதையில் சென்றது. மெதுவாக அவன் வாழ்க்கை சீரானது. பொருள்: இறைவனின் அடியைச் சேர்ந்து பணிவுடன் வாழ்பவர்கள் பிறவியின் பெருங்கடலை நீந்தி கடக்க முடியும். அதை மறுப்பவர்கள் துன்பக் கடலில் சிக்கிக்கொண்டே இருப்பார்கள்.